ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய ஆன்சர் அண்டு கொஸ்டின் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாராலையும் மணி ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு சொல்கிறேன் அப்படின்னா, மினிமமாக 1 இயர். அந்த 1 இயரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, வெப்சைட்னா என்ன, வெப்சைட்டில் எப்படி ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணணும், ஒரு ஆர்டிகிள்ஸ் எப்படி ரேங்க் பண்ணணும் ஃபர்தராக, அந்த ஆர்டிக்கிளுக்கு என்னென்ன நமக்கு கொடுக்கணும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்ன் லிங்க் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த அவுட்பாண்ட் லிங்க், அது பர்டிகுலராக எந்த வெப்சைட்டில் எடுக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ண எத்தனை நாளில் ஒரு வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்றது கிளியர் கட்டாக நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுபோல் நீங்களாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி அந்த வெப்சைட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஓவராலாக 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமமாக 3 to 5 ஹவர்ஸ் டைம் ஒதுக்கி நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் நான் சொல்கிற அந்த 1 இயர்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஒர்க்குக்கு போகிறேன், நைட்டு 9 o'clock மேலே தான் நான் வருவேன், அதுக்கப்புறம் தான் நான் வெப்சைட் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சரி, தென் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ 1000+ வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனலில் வந்து ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம போட்டிருக்கோம். ஃபார் டேவுக்கு $1 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $1000 நான் எடுத்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ்க்கு நம்ம ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து புது விதமான எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது டிசம்பர் 1 ஓகேங்களா, 2024 டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணானா, ஸோ டிசம்பர் 31 ஓகேங்களா, அதில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுன்னா ஓவராலாக $2.94. சரிங்களா? ஸோ இது 2025 இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்துச்சுன்னா டேட் வந்து 22 ஆகுது இன்றைக்கி. சரிங்களா? ஸோ இந்த 22 நாளில் 2025 ஜனவரி இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா $4.86 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டைம் பாருங்கள், 11:56 ஆகுது. இது பகல் கிடையாது, நைட்டு. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மூலிமா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கானது நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று, அது இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பேஜஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். தெரியுதுங்களா? அது எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்திருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இது நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு. சரியா? சரி, இப்போது டைம் என்னன்னா ஹைலைட்டான விஷயம் பாருங்கள், 11:57. இன்னும் 3 நிமிஷத்தில் நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, டுடேவில் இந்த செக்ஷனில் 0.23 சென்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். டுடேவில் வந்து 00 மாறிடும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணாலே டுடேவிலேருந்து எல்லாமே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது மாற ஆரம்பிச்சிடும், காணாமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண வந்து பாருங்கள், வேர்ட் ப்ரெஸ் எக்ஸ்பான்ஷன் போட்டு இங்கே 88 இம்ப்ரெஷன் இருக்கா, 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கா. ஸோ கிளிக் 0.01 சென்ஸ்க்கு இது ஒரு கிளிக் நடந்திருக்குன்றது அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இதெல்லாம் மாறிடும். ஸோ எல்லாம் டீட்டெயில்டாக போய் பார்த்துங்க. சரி, நம்ம டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிடலாம். தென் பிகினர் யாராச்சும் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் எப்படி மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்காக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு யூடியூப் சேனல் அப்படிலாம் வெப்சைட் தேவைப்படும். யூடியூப் சேனல் நீங்கள் வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா டில் எண்டுன்னும் போது கூகுள் ஆட்சன்ஸில் தான் வந்து லிங்க் பண்ணுவீங்க. அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்குலாம் இது போல் டேஷ்போர்டு இருக்காது. ஓகேங்களா? அது வேறு போல் டேஷ்போர்டு இருக்கும். இது வந்து வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது போல் டேஷ்போர்டு வந்து எனபிள் ஆகும் கூகுள் ஆட்சன்ஸில். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏர்னிங் செக்ஷன் பேக்கெண்டில் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுது, வெப்சைட் லிங்க் பண்ணுறீங்கன்னா மட்டும் அது பொருந்தும். தென் டுடேவில் பாருங்கள், எனக்கு 0.23 சென்ஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து 0.31 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.71 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $4.86 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது பேலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $2.94 வந்து கிடச்சிருக்கு. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 00 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஃபார் டேவுக்கு 1 சென்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம வந்து 23 சென்ட்ன்ற விதத்தில், அதாவது 0.23 சென்ட்ன்ற விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ரெவன்யூ கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ரியாலிட்டி என்னென்னா, 1000 பேர் இல்லை 5000 பேர் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனாலும் இனிஷியலில் இப்படி தான் இருக்கும் ரெவன்யூ. இது தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ ஏன் இந்த அளவுக்கு ரெவன்யூ கம்மியாக வருதுன்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம வந்து டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரெவன்யூ இதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவில் இந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்ததாலும் சரிங்க,
திஸ் மந்தில் பாருங்கள் $4.87 இருக்குல்ல, இந்த செக்ஷனில் வந்து எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த திஸ் மந்த் இந்த செக்ஷன் வந்து எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்ட் வரைக்கும் 28 நாள்னா 28 நாள், அப்படின்னா 31 நாள்னா 31 நாள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ரெவன்யூ 1 ஹவருக்கு ஒன்ஸ் எவ்வளோ வந்தாலுமே அது வந்து அப்டேட் ஆகிடும் திஸ் மந்தில். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ரேஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த 0.25 சென்ட்ஸுமே இப்போ $4.87 இருக்குல்ல, அது கூட ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணி தான் அப்டேட் ஆகி காமிச்சிட்ருக்கு. தென் டைம் பாருங்கள் 11:51 ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், 12 மணிக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். புரியுதுங்களா? தென் இப்போ எதனால் நம்ம இந்த நைட்டு 12 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் என் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோமே இந்த டைம் தான் இருக்கும். ஏன்னா கரெக்டான ரிப்போர்ட் காலையிலேருந்து இப்போ டே அதாவது இன்றைக்கி 24 ஹவர்ஸில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 1200 பேருக்கு. அப்போது பகலில் ஒரு 12 மணிக்கு எடுத்தால் எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க? ஒரு 350 பேர் வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த அளவுக்கு ஆடு கிளிக் நடந்திருக்குமான்னு தெரியாது. பட் ரெவன்யூலேருந்து எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாக்டிங்காக வந்து அப்டேட் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்துச்சுன்னா இந்த 12 மணின்ற இந்த டைம் தான். ஏன்னா இப்போ 12 மணிக்கு மேலே 12:01னாவே எஸ்டிடிக்கு போயிடுது எல்லாமே. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது டைம் வந்து 12 மணி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது ஒன் டைம் நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுவுமே மாறலை. ஓகேவா? அப்படி தானே இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு வந்து சர்வேர் வந்து அதாவது டேட்டாலாம் மாற்றுவாங்க. அப்படின்னா 12:05க்கு மாற்றுவாங்க. அப்படின்னா 12:10க்கு எக்ஸாக்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் டே வந்து நான் சொல்கிறோம், அதாவது இந்த டைமில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆட்சன்ஸோடைய பேஜை மூவ் ஆகிறது டுடேவில் தான் அமௌண்ட் எஸ்டேக்கு மூவ் ஆகிறது நீங்களே தாராளமாக பார்ப்பீங்க. சரியா? சரி, இப்போ டைம் ஆகட்டும். உங்களுக்கு நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டு பார்த்துடலாம். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? சரி, அப்போ இந்த டுடே டாலர் 0.23 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? கீழே பாருங்கள், பர்ஃபார்மன்ஸில் பேஜ் யூஸ் எவ்வளோ இருக்குது? 1280. கேனா 1000 நண்பா, எம் போட்டிருக்குன்னா மில்லியன், எல் போட்டிருக்குன்னா லட்சத்தில் வரும். சரியா? சரி, கீழே வந்து பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 21 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பிகினராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ப்ரோ, வெப்சைட்டுக்கு தான் 1000 பேர் வராங்களா, ஒரு நாளைக்கு ஏன் ஒரு $1 கூட வரலன்னு சொல்லி கேட்காதீங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கும் இம்ப்ரெஷனுக்கும் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியமாக இருந்தாலுமே நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் வந்து கிளிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 1200 பேருக்கு 23 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 23 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.23 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது எப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பாருங்கள் பேஜ் அறிவியம் அண்ட் சிபிசி, இந்த ஏரியா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் அறிவியம் எதை பொறுத்து வருதுன்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கான கண்ட்ரி. ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? இதுவே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், இதுபோல் கண்ட்ரி வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான சிபிசி பிட்ரேட் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் பொறுத்து இந்த பேஜ் யாருமே வரும். தென் இது ஒவ்வொரு 1 ஹவருக்கு இதுவுமே வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? கீழே பாருங்கள் சிபிசி 0.18 சென்ட்ஸு நமக்கு வந்து ஃபார் ஒரு ஆடு கிளிக் நடந்தால் அது பேஜ் யாருமே இருக்குல்ல, அந்த பேஜ் ஆர்மி ஈக்குவலுக்கு நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 18 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.01 சென்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.01 சென்ட்ஸ் வந்து கிடைக்குது. அப்படின்னா 23 கிளிக்கு 0.023 சென்ட்ஸ் டுவெல்ட்டில் வந்து கிடச்சிருக்கா? இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? தென் இப்போது டைம் 12 மணி 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த டுடேவிலையும் கண்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு மாற்றம் தெரியல. பட் ஆட் யூனிட்ஸில் இந்த செக்ஷனில் மட்டும் பாருங்கள் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது எப்பயுமே ஃபஸ்ட்டு இது தான் வரும். 12:05க்கு மேலே டுடே அந்த கண்ட்ரீஸில் வந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ மறுபடியும் டாபிக்ஸ்குள்ளே வரலாம். அடுத்ததாக இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வருமானா நல்லா புரிஞ்சுக்குங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் பேஜ் யூஸ்க்கு வந்திருக்கு. 1000 பேஜ் வந்திருந்தாலும் எனக்கு $1 $2 பர் டேக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 2000 இம்ப்ரெஷன் வந்திருக்கா? 1000 இம்ப்ரெஷனுக்கு $1 வந்திருந்தால் கூட 2500 இம்ப்ரெஷனுக்கு $2 வந்திருக்கணுமே. இங்கே எவ்வளோ நமக்கு வந்திருக்கு? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இங்கே எதுவுமே இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வராதுன்றது தான் உண்மை. சரியா? சரி, இங்கே இம்ப்ரெஷன் எதை பொறுத்து வருதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் வந்திருக்காங்க என் வெப்சைட்டுக்கு. 1200 பேருக்கு 2400 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும், டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது மொபைலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆட் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணிடும். ஆட் பிளாக்கர்ன்றது ஒன்று இருக்காது. ஆல்மோஸ்ட் இப்போ வரக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்ஸில் தான் ஆட் பிளாக்கர் இருக்கும். பட் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் போய் டெஸ்க்டாப்பில் பார்க்குறீங்கன்னும் போது கண்டிப்பாக அதுக்கு ஆட் பிளாக்கர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அல்லது ப்ளகின்ஸ் இந்தமாரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்படின்னும் போது எப்படி ஆட் வந்து காட்டும்? அதுபோல் தான் என்னோடய சைடு இன்றைக்கி ரேஞ்சுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ
அதெல்லாம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஆட் ஷோ பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து இந்த 2400 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மூலிமா காசு வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மேனேஜர். அதுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ECBM, அதாவது இம்ப்ரெஷனுக்கு தான் ரெவன்யூ கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷன் இந்தியாவிலேருந்து வராங்கன்னா உனக்கு வந்து $1 கொடுக்குறோம்பா. அதுவே 1000 இம்ப்ரெஷன் யூஎஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னா உனக்கு $100 கொடுக்குறோம் போல் ஆட் மேனேஜரில் அதில் வந்து ரெவன்யூ இருக்கும். அது தனி டெடிகேட்டடாக அதை சொல்கிறது. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1.80% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? ஸோ 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஆல்இன்ட்ரெண்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு AdSense அக்கௌண்ட்டில் மணி மேக் பண்ணணும், அதே போல் லாங் டைமில் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார் டேவில் பார்த்தாலும் சரி, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days, திஸ் மந்த்து, 6 months, 1 year, எப்படி பார்த்தாலுமே இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய AdSense அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக ப்ளே பண்ணும். ஓகேவா? தென் டுடே ரெவன்யூ வந்திருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்றது இதில் பார்த்தா தெளிவாக தெரியும். இந்தியா, மலேசியா, தென் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தென் இது அவ்வளோதான். இது ஆக்சுவலி பேருக்கு டயர் 1 கண்ட்ரியில் டாபிக் 4-1 அப்படின்னு பேஜஸ் வந்தாலுமே ஆல்மோஸ்ட் டாபிக் நான் ஸ்டார்டிங்காக சொன்னதை நான் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2260 பேருமே இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. 23 ஆட் கிளக்கு வந்திருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ரெவன்யூ எல்லாமே இந்தியாவில் தான் கிடச்சிருக்கு. சரியா? ஸோ டைம் இப்போ 12 மணி 5 நிமிஷம் ஆகுது இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கக்கூடிய ரிவன்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆகுதா? ஆகலை. இப்போது 12:06 ஆகட்டும். 12:06 ஆன உடனே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்போயுமே உங்களுக்கு வந்து மாறலை அப்படின்னா 12:10க்கு தான் சுவிட்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சரிங்களா? சரி. தென் அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய இந்த கிராஃப் டீட்டெயிலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதாவது டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு என் சேனலுக்கு வந்து தெரியும் இது உண்மைக்குமே நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் கண்டினியூஸாக ஒரே ரிப்போர்ட்டு தான், இல்லை வேறு சொல்லிட்டு. சரியா? ஸோ கிராஃப் டீட்டெயில் வந்து பாருங்கள். தென் லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் என்னோடய வெப்சைட் நேம் தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டாம். கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு என்றைக்கு நம்ம ஃபார் டே, அதாவது ஃபார் மந்த்துக்கு $5000 உங்களுக்கு நான் எடுத்து காட்டணும்னா அன்றைக்கி வந்து என்னோடய வெப்சைட் நேம் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி. இப்போ 12:06 ஆகிடுச்சா? இப்போ நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டுடேவிலேருந்து நான் சொன்ன போல் எல்லா அமௌண்ட்டும் காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? டுடேவில் வந்துருக்கக்கூடிய 0.23 சென்ஸ் வந்து எஸ்டர்டேக்கு வந்துடுச்சு. லாஸ்ட் 7 daysல பார்த்தீங்கன்னா $1.68 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் 5 சென்ஸும் இல்லை. தென் $4.86 வந்து கிடச்சிருக்கு. அதாவது இருக்குது ஓவராலாக. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கானது இந்த அளவுக்கு இப்போ உங்களால் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இது போல் உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டுமே நைட்டில் வந்து இது போல் இந்த டைமில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது அமௌண்ட் வந்து டுடேவில் எஸ்டேக்கு போகிறத நீங்கள் தாராளமாக பார்ப்பீங்க. சரிங்களா? தென் நான் இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாமே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். தென் இதுக்கு மேலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராச்சும் கூகுள் AdSense மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 1 கொடுத்துட்ருக்கோம். 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஃபுல்லி SEO ஆப்டிமேஷன். நீங்கள் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதும். உங்கள் வெப்சைட்டில் நம்ம ஃபியூர் வைட் SEO ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் இது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜில் அவைலபிள் இருக்குது. $7000, $15000, $25000. ஓகேங்களா? ஸோ $7000 பேக்கேஜில் உங்களுக்கு 1 yearக்கான ஹோஸ்டிங் டொமைன் கொடுத்து சைட்டை வந்து லைவுக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்துருவோம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் அந்த $15000 பேக்கேஜில் வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அது எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து டில் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு உங்களை நான் கூட வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதில் சப்போர்ட் ஃபார் ஒன்லி தான் இருக்கும். வெப்சைட் பில்டு பண்ணி ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுத்துருவேன். அந்த பேசிக் பண்ணாலுமே, அதாவது நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலும் நம்மக்கிட்ட ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட அது போக உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த 25000 பேக்கேஜில் உங்களுக்கு பதிலாக நானே வெப்சைட்டுக்கு வேலை செஞ்சு உங்கள் வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். ஆனால் எந்த சப்போர்ட்டும் இருக்காது எங்கிட்டேருந்து. மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் இந்த கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் சொல்கிறேன். தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, தென் டெக்னிக்கல் SEO இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, தென் சைட்டு வந்து மெயின்டைனிங் பண்ணுறது, ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z. தென் டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங்கு, தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. A to Z நண்பா. ஓகேங்களா? ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.